ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீபூ நீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மனே நமக. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனைத் தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. கருடாழ்வாரின் அம்சமான பெரியாழ்வாரின் பாசுரம் இது. அந்த ஸ்ரீமன் நாராயணனே இதோ கலியுகத் தெய்வமான திருவேங்கடமுடையான். அந்த எம்பெருமானுக்கு புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் இது. அதில் முதல் நாளான இன்று துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றும் விழா.
பக்தர்களே, நாம் எப்போதெல்லாம் கருட பகவானை தரிசிக்கிறோமோ அப்போது எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஒன்றாக சேவிக்க வேண்டும் என்கிறது கருடோபனிஷர். அந்த மகாவிஷ்ணு தானே நமது திருவேங்கடவன். இப்போது இருவரையும் ஒரு சேர தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாருக்கு நாம் நன்றி கூறுவோம். இப்போதைய வர்ணனையை செய்வது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, அதோ துவஜஸ்தம்பம். இந்த துவஜஸ்தம்பத்தை பற்றி ஒரு கதை உண்டு. நமது பாரத தேசத்தில் வடகிழக்கு பகுதியில் மணிப்பூர் என்று ஒரு தேசம். மகாபாரத காலத்தில் இதை ஆண்டு வந்த அரசனின் பெயர் மயூரத்வஜன். இவன் கிருஷ்ண பக்தன். இவனது பக்தியை சோதித்து பாண்டவர்களுக்கு அவனுடைய கிருஷ்ண பக்தியை நிரூபிக்க நினைத்தாராம் மாயவனான கிருஷ்ணர். தர்மரையும் அழைத்து கொண்டு அந்த மன்னிடம் வந்தார். வந்த ஒரு பிராமண ரூபத்தில் அந்த மன்னனிடம் வந்து, மன்னனே, வருகிற வழியில் எனது மகனை ஒரு சிங்கம் பிடித்து வைத்துள்ளது. உனது உடலின் ஒரு பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும் என்றார். மயூரத்வஜனும் சம்மதிக்கிறான். ஆனால் அவனது கண்களில் கண்ணீர். அதற்கு அப்போது தர்மர் சொன்னாராம், கண்ணீருடன் தரப்படும் தானம் பயன்படாது என்று. அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனது உடலின் ஒரு பகுதிதானே உங்களுக்கு பயன்பட போகிறது, இன்னொரு பாதி பயனற்று போகிறதே என்று நினைத்து கண்ணீர் விடுகிறேன் என்றானாம். இதற்கு நான் வழிபடும் அந்த பகவான் கிருஷ்ணரே வழி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, கிருஷ்ணரும் அவனுக்கு விஸ்வது ரூப தரிசனம் தந்ததோடு, எங்கெல்லாம் வைணவ ஆலயங்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நீ துவஜஸ்தம்பமாக இருப்பாய். கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் உன்னை விழுந்து சேவித்த பின்னர்தான் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வழிபடுவார்கள் என்று வரம் தந்தாராம். பக்தர்களே, அப்படி வந்ததுதான் இந்த கொடிமரம் என்கிற துவஜஸ்தம்பம். ஜீவதாரு என்கிற மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மறைக்கப்பட்டது என்று புராணங்களில் சொல்கிறார்கள். மேலே 3 உலோக அடுக்குகள், அதாவது பூலோகம், ஸ்வர்கலோகம், பாத்தாளலோகம் 3ஐயும் குறிக்கின்றனவாம். அதற்கு மேலே ஆகாச தீபம் இருக்கும். விசேஷ காலங்களிலும் உற்சவ சமயங்களிலும் கொடி ஏற்றப்பட்டு விழாவின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் அமையும். அந்தந்த கோவில்களில் அந்தந்த ஆகம வழக்கப்படி கருடக்கொடி, நந்திக்கொடி, யானைக்கொடி என்று படங்கள் இருக்கும். இதை துவஜபட்டம் என்பார்கள். கொடி ஏற்றுவதை துவஜாரோகணம் என்பார்கள். பக்தர்களே, துவஜாரோகணம், அந்த துவஜாரோகண கைங்கரியத்தை தான் இப்போது நாம் சேவிக்க இருக்கிறோம். இங்கே நமது திருவேங்கடமுடையானின் கொடியில் இப்போது இடம்பெறப் போறவர் கருடாழ்வார். கொடிமரத்தை பிரதட்சணம் செய்யாமல் கோவிலை மட்டும் வலம் வந்தால் ஒரு பயனும் இல்லையாம். அப்படிப்பட்ட விசேஷம் உள்ளது இந்த துவஜஸ்தம்பம். அந்த துவஜஸ்தம்பத்தின் மீது இப்போது கொடியை ஏற்ற உள்ளார். அது எம்பெருமானின் அழகான ஸ்வரூபம். சுற்றம் ஒளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரொவ்வாய், வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே, அம்புலி கடிதோடிவா என்று பெரியாழ்வார் பாடிய பாடல் இதோ இந்த எம்பெருமானின் சுந்தராங்க திருமுகத்தை தரிசிக்கும் போது தோன்றுகிறதல்லவா? வானத்தில் ஒளி வீசும் சந்திரன் கூட இந்த எம்பெருமானின் திருமுகத்தின் முன்னால் தோற்றுப்போகும் என்கிறார் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சம்தானே. அந்த கொடியை இப்போது துவஜஸ்தம்பத்தில் ஏற்ற உள்ளார்கள். பக்தர்களே, அதை இப்போது நாம் தரிசிக்க உள்ளோம். ஸ்ரீ விஷ்ணுவாக நமஸ்துப்யம், பக்ஷிராஜாய தே நமகா, நமோ நமஸ்தே பக்ஷீந்திராய ஸ்வாத்யாய வபுஷே நமகா. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்தரங்க சேவகனான அந்த கருடாழ்வாரை நாம் துதிப்போம். பக்தர்களே, எப்போதெல்லாம் கருடாழ்வாரை சேவிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவரது எஜமானனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? இதோ அந்த மகாவிஷ்ணுவே திருவேங்கடமுடையான். அவரே இப்போது இந்த துவஜாரோகண அந்த நிகழ்வை தானே முன்னின்று இதோ நம்மைப் போல
நமக்கு கடாட்சம் தருவதோடு அதையும் கடாட்சிக்கப் போகிறாராம் எம்பெருமான். கருடாழ்வார் நாக சர்ப்பங்களையே ஆபரணங்களாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். ஆதிசேஷனை இடக்கை வளையலாகவும், குளிகனை வலக்கை வளையலாகவும், வாசுகியை பூணலாகவும், தட்சகனை அரையானாகவும், கார்கோடகனை கழுத்தில் மாலையாகவும் அணிந்துள்ளாராம் கருடாழ்வார். வலக்காதில் பத்மன், இடக்காதில் மகாபத்மன் என்கிற நாகங்களையும், திருமுடிக்கு சங்கசூடன் என்கிற சர்ப்பத்தையும் அணிகிறாராம். இவ்வாறாக சர்ப்பங்களையே ஆபரணங்களாக அணிந்திருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? இதோ இப்போது பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் தலைமையில் அவரது பிரபந்த கோஷ்டியும் இப்போது இந்த துவஜாரோகண கைங்கரியத்தை தரிசிப்பதற்காக அதோ இந்த மண்டபத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோ தெரிகிறது துவஜஸ்தம்பம். இந்த துவஜஸ்தம்பத்திற்கு உள்ளே மேலே ஏற்றப்படுவது இது பலிபீடம். அதன் மேல் இருப்பது துவஜஸ்தம்பம். அந்த துவஜஸ்தம்பத்தில் இப்போது இந்த கொடியை ஏற்ற உள்ளார்கள். பக்தர்களே, கருடாழ்வாரின் தந்தையான கஷ்யபருக்கு 2 மனைவிகள், வினதை, கத்ரு. இதில் வினதையின் மைந்தன் கருடன். கத்ருவிற்கு நாகசர்ப்பங்கள் மக்களாக பிறந்தனராம். கத்ருவுக்கு எப்போதுமே வினதையின் மீது ஒரு விதமான அசூயை. எப்படியாவது இவளை வெல்ல வேண்டும் என்று யோசித்தாளாம். அதன்படி அவள் செய்த செயல் என்ன தெரியுமா? ஒரு நாள் முனிவர் வெளியே போயிருக்கும் போது அவளை வம்புக்கு இழுக்கிறாளாம். அதாவது தேவேந்திரனின் குதிரையான அந்த ஊர்சிரவஸ் என்கிற குதிரை கருப்பு குதிரை என்று அவள் சொல்ல, பாவம் வினத்தை இல்லை அது வெண்மையான குதிரை என்று சொல்ல, நாளை அது கடற்கரையில் உலா வரும்போது நாம் பார்க்கலாம், அப்போது கண்டு நீ தோற்றுவிட்டால் எனக்கு நீ அடிமையாக வேண்டும் என்றாளாம் கத்ரு. அதன்படி மறுநாள் அது உலா வரும்போது பார்த்தால் இவள் என்ன செய்திருக்கிறாள் தெரியுமா? தன்னுடைய மகன்களான நாகசர்ப்பங்கள் அனைத்தையும் அந்த குதிரையின் வாலில் சுற்றி கொள்ள வைத்தாளாம். ஆகவே தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த குதிரையின் வால் கருப்பாக தெரிந்ததாம். நான் சொன்னேன் அல்லவா, குதிரையின் வால் கருப்பு என்று, இனி நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்று பாவம் அந்த வினத்தையை அடிமையாக்கினாளாம். அதன் பின்பு அவருக்கு பிறந்தவன்தான் கருடன். கருடன் பெரியவனானதும், என் தாயின் அடிமைத்தலையை நீக்க வேண்டுமென்றால் நீ தேவலோகம் சென்று அமிர்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றாளாம். அதன்படியே தேவலோகம் சென்று அமிர்தத்தை மீட்டு வந்தார் கருடாழ்வார். பக்தர்களே, அப்படிப்பட்ட தனையன்தான் இந்த கருடாழ்வார். குறிப்பாக ஆகவேதான் அவர் இந்த நாகங்களையெல்லாம் கொன்று அந்த நாகங்களையெல்லாம் தனது ஆபரணங்களாக அணிந்தாராம். குறிப்பாக அமாவாசை என்று கருட மந்திரத்தை ஜபித்தால் அப்போது மட்டுமல்ல, எப்போதுமே நமக்கு சர்ப்பங்களால் ஆபத்தே ஏற்படாதாம். ஒரு சொம்பில் துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நமது உள்ளங்கையை மூடிக்கொண்டு இந்த கருட மந்திரத்தை 108 முறை ஜபித்த பின் அந்த தீர்த்தத்தை பருகினால் நமது அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும் என்கிறது கருடோபனிஷத். அத்தனை மகிமை வாய்ந்தது கருட மந்திரம். பக்தர்களே, அந்த கருட கொடியை இப்போது ஏற்றப் போகிறார்கள். வருடாந்திர பிரம்மோற்சவம் முதல் நாள் துவஜாரோகணத்துடன் தொடங்கி 9 நாட்கள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் எம்பெருமான். அந்த அருள் வழியில் நாம் திளைக்க உள்ளோம். இதோ கருடக் கொடியான் என்று பெயர் பெற்ற அந்த கருடக் கொடியான் எம்பெருமான் அவருடைய அந்த கருடக் கொடியை இதோ இந்த துவஜஸ்தம்பத்தில் ஏற்றுவதற்கு தயாராக உள்ளார்கள். முதலில் துவஜஸ்தம்பத்தில் வீற்றிருக்கும் அந்த கருடாழ்வாரின் திருவடிவத்துக்கு திருமஞ்சனம் செய்வித்து அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபசாரங்களையும் செய்து கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி பின்புதான் கொடியேற்றம் நடைபெறும். இதைத்தான் இன்னும் சிறிது நேரத்தில் நல்ல முகூர்த்த சமயத்தில் அந்த கொடி அந்த துவஜஸ்தம்பத்தின் மேல் ஏற உள்ளது. அதைதான் நாம் இப்போது தரிசிக்க இருக்கிறோம். பக்தர்களே, எம்பெருமானுக்கு பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என 5 ரூபங்கள் நமக்கு தருகிறாராம் தரிசனம். இதில் பரம் என்பது பரமபதத்தில் நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீபூ நீலா சமேதராக சேஷ சிங்காசனத்தில் எழுந்திருக்கும் பரமபதநாதர்.
அடுத்தது வியூகம். பார்க்கடலில் ஷீராப்தி நயனாக சயனித்திருக்கும் திருமகளும் மண்மகளும் தன் திருப்பாதங்களை வருடிக் கொண்டிருக்க ஷீராப்தி சயனனாக சயனித்திருப்பார். அடுத்தது வியூகம். அடுத்தது விபவம். பூலோகத்தில் பக்தர்களை காப்பாற்ற அவதாரம் செய்வது. நிருசிம்ம ராமகிருஷ்ண அவதாரங்கள். அந்தர்யாமி பக்த கோடிகளின் இதயத்துக்குள் குடியிருப்பது. அடுத்தது அர்ச்சை. இந்த அர்ச்சை வடிவமே நாம் தற்போது திருக்கோயில்களுக்கு சென்று வழிபட ஏதுவாய் நம்மை கடை தேற்ற கலியுகத்தில் எழுந்தொழியிருக்கும் அந்த திவ்ய தேச எம்பெருமான்கள். அந்த அர்ச்சை ரூபமாய் அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம் அல்லவா? அதே போல இந்த திருமலையில் அர்ச்சாரூபியாய் எழுந்தொழியுள்ளார் திருவேங்கடத்து எம்பெருமான். நமக்கு தெரியும், இந்த உற்சவம் நடத்தப்படுவதே உலக மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடியது, பலம் தரக்கூடியது என்று. அப்படிப்பட்ட உற்சவம்தான் இந்த பிரம்மோற்சவம். அதுவும் பிரம்மதேவரால் நடத்தப்படும் உற்சவம். அந்த உற்சவத்தை தான் இப்போது நாம் சேவிக்க உள்ளோம்.
బంగారు పూజా కార్యక్రమాలు నిర్వహించి ఇతరమైన చక్రాలు సమర్పించి இவரும் தயாராக உள்ளனர். பக்தர்களே, இந்த கருடன் தானே பக்தர்களை ரட்சிக்க பகவான் புறப்படும் போது காற்றை விட வேகமாக பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். அன்று மடுவில் முதலை வாயில் அகப்பட்டு ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரனை காப்பாற்ற இந்த கருடனின் மீதுதானே பகவான் பறந்து வந்தார். அதே போல சம்சாரம் என்கிற மடுவுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிற முதலைகளின் வாய்க்குள் நாம் சிக்கியிருக்கிறோம். நம்மையெல்லாம் ரட்சிக்கத்தானே எம்பெருமான் இதோ இந்த திருமலை மீது எழுந்தள்ளியுள்ளார். நாம் கோவிந்தா 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 என்று அந்த எம்பெருமானின் நாமாவளியை சொல்லிக் கொண்டிருப்பதால் அந்த எம்பெருமான் நமது குறைகளை கேட்க இதோ இந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளார். அதோ அந்த துவஜஸ்தம்பத்தில் இருக்கும் கருட பகவானுக்கு இப்போது அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த கங்கணபட்டர் என்கிற அர்ச்சக சுவாமி.
பக்தர்களே, பட்சிகளுக்கெல்லாம் ராஜனான அந்த கருடாழ்வாருக்கு இப்போது நடந்த ஷோடச உபசாரங்களை நாம் கவனித்தோம். இதையடுத்து அந்த கருடாழ்வாருக்கு இதோ அந்த எம்பெருமான் அணிந்திருந்த அந்த புஷ்பமாலையை சமர்ப்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. ஒரு சமயம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருடைய அந்தரங்க சேவகரும் மிகப்பெரிய வாகனமான கருடாழ்வாரோடு பேசிக் கொண்டிருந்தாராம். எம்பெருமான் கருடனை பார்த்து, நீ உலகம் முழுவதும் பறந்து திரிகிறாயே, இந்த உலகில் எத்தனை விதமான மனிதர்கள் உள்ளனர் என்று கேட்க, அதற்கு சிறிதும் தாமதிக்காமல் கருடாழ்வார் 3 வகையானவர்கள் என்றாராம். விளக்கமாக சொல்லும்படி பகவான் கேட்க கருடன் சொல்கிறாராம், முதல் வகை பறவைகளும் குஞ்சுகளும் போல, 2வது வகை பசுவும் கன்றும் போல, 3வது வகை கணவனும் மனைவியும் போல. பறவை என்ன பண்ணும்? முட்டையிட்டு குஞ்சு பொறித்து விட்டு இரை தேட வெளியில் போகும். திரும்பி வந்து பார்ப்பதற்குள், அது வருவதற்குள் பாம்புகளோ மற்ற ஜந்துக்களால் சில குஞ்சுகள் காணாமல் கூட போகலாம். ஆனால் பறவை அதை பெரிசாக எடுத்துக்கொள்ளாது. குஞ்சுகளும் இறகை முளைத்ததும் பறந்து போய்விடும். இதுபோல் முதல் வகை மனிதர்கள். இந்த பறவைகளைப் போல ஏழ்மையுடன் போராடி கூலி வேலை செய்வார்கள், கிடைத்ததை உண்பார்கள். அவர்களுக்கு அவர்களையெல்லாம் படைத்து காத்து வரும் உன்னை பற்றி யோசிக்க கூட தெரியாது, பொழுதும் கிடையாது. 2வது பசுவும் கன்றும். பசு ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும், கன்று இன்னொரு பக்கம் கட்டப்பட்டிருக்கும். பசு கன்றை பார்த்து சப்தமிடும். கன்றுக்கு தெரியும் தாய்ப்பசுவின் மடியில் பால் இருப்பது. ஆனால் அதனால் தனக்கு பசி அடங்கும் என்று கூட தெரியும். ஆனால் அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் கயிறு அதை தடுக்கும். அதுபோல சில மனிதர்களுக்கு உன்னை பற்றி தெரியும், உன் மகிமை புரியும், முன்னால் தான் தங்களுக்கு முக்தி என்று கூட தெரியும். ஆனால் உன்னிடம் ஓடி வர முடியாதபடி அவர்களுடைய குடும்ப பாசம், பந்தம் இவைகளெல்லாம் அவர்களை தடுக்கும். 3வது வகை கணவனும் மனைவியும் போல. முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட கணவன் அவளிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். ஆனால் அவனை மனம் புரிந்து கொண்ட மனைவியோ அவன் நினைவாகவே இருப்பாள். அவனுக்கு பிடித்த மாதிரி உடையணிந்து அலங்காரம் பண்ணிக்கொண்டு காத்திருப்பாளாம். தான் அவனுக்காகவே இருப்பதை ஒவ்வொரு செயலிலும் உணர்த்துவாளாம். முதலிலெல்லாம் அவளை கவனிக்காத கணவன் மெல்ல 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 அவளை புரிந்து கொள்வான். அவளுடைய அன்பை உணர்ந்து கொண்டு அவள் மேல் அன்பு செலுத்த தொடங்குவானாம். அதே போல சிலர் உன்னை கண்டதில்லை, ஒரு நாள் யார் மூலமாவது உன்னை பற்றி தெரிந்து கொண்ட பின் உன்னை அடைவதற்காக தங்களை மாற்றிக்கொண்டு உன்னையே நினைத்து தவம் இருக்கிறார்கள். நீ அவர்களை எத்தனையோ விதத்தில் சோதிப்பாய். அவர்களுடைய பக்தியை இருந்தும் முடிவாக உன்னிடம் வரும் வாய்ப்பை அவருக்கு தருகிறார். அவர்களும் உன்னோடு வந்து கலந்து விடுகிறார்கள். இப்படி 3 வகையான மனிதர்கள் இருப்பதை சொன்னதும் எம்பெருமான் புன்சிரிப்போடு அவரை பார்த்தாராம். பக்தர்களே, அதோ அந்த கருட கொடியை இப்போது அந்த துவஜஸ்தம்பத்தில் ஏற்றுவதற்கு வேண்டிய அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கருடாழ்வாரின் அனுகிரகத்தை பெற்றவர் முக்கியமானவர் சுவாமி தேசிகன். இவர் கருடாழ்வாரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு திரியைந்தை எனும் திருவேந்திபுரத்துக்கு வந்து ஸ்ரீ தேவநாதன் கொலுவிருக்கும் ஔஷதகிரியில் அமர்ந்து கருட மந்திரத்தை ஜபித்தாராம். அவருடைய இந்த முயற்சியை மெச்சி தரிசனம் தந்த கருட பகவான் அவருக்கு சகல வித்தைகளுக்கும் அதிபதியான ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்து பூஜித்து வழிபட லக்ஷ்மி ஹயக்ரீவர் விக்கிரகத்தையும் கொடுத்து அருளினாராம். கருடாழ்வார் உபதேசித்த ஹயக்ரீவ மந்திரத்தை லட்சோபலட்சம் முறை ஜபித்தபடி தியானம் பண்ணினாராம் சுவாமி தேசிகன். ஒரு சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் அவர் முன் பிரசன்னமாகி தமது பரிமுகத்திலிருந்த லாலாமிருதம் என்கிற தியானாமிருதத்தை தேசிகருக்கு ஊட்டினாராம். அந்த கணமே தேசிகனின் திருவாக்கிலிருந்து கவிதா பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடியதாம். இப்படி ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருந்து தனக்கு வழிகாட்டிய அந்த கருட பகவானை போற்றி கருட தண்டகம், கருட பஞ்சாசத் ஆகிய சோஸ்திரங்களை அருளினாராம் சுவாமி தேசிகன். குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணுவாக நமக் சுப்யம் பக்ஷிராஜாயத்தே நமகா. விஷ்ணுவை சுமக்கும் கருடாழ்வாரே, குங்குமம் போன்று சிவந்த நிறம் கொண்டவரும் சந்திரன் போன்று வெண்ணிற கழுத்தும் கொண்டவருமான பட்சிகளுக்கெல்லாம் அரசனான உம்மை நான் வணங்குகிறேன்.
வினதானந்த ரூபாய கச்யபஸ்ய சுதாய ச அஹீனாம் வைரினே துப்யம் விஷ்ணுபத்ராய தே நமகா. வினத்தையின் புதல்வனும் கஸ்யப மகரிஷியின் புத்திரனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நித்திய சூரியமான உனக்கு நமஸ்காரம். இப்படியாக கருடாழ்வாரின் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளிய இந்த சோஸ்திரங்களை ஜபிப்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்படுவதுடன் நாகம், சர்ப்பம் போன்ற விஷ ஜந்துக்களின் அந்த பயம் கூட ஏற்படாதாம். நான் முன்பே சொன்னது போல அந்த நாக சர்ப்பங்களையே ஆபரணங்காக அணிந்தவர் தானே ஸ்ரீ கருட பகவான். பக்தர்களே, இப்படியாக வேதாந்த தேசிகன் தன்னுடைய சோஸ்திரங்கள் மூலமாகவும் பாசுரங்கள் மூலமாகவும் எத்தனையோ திவ்ய தேச பெருமான்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். அனைத்தையும் அவருக்கு அருளியது அந்த கருட மந்திரம்தான். கோவில் என்றால் ஸ்ரீரங்கம், பெருமாள் என்றால் காஞ்சிபுரம், மலை என்றால் திருமலை. ஆக இது நாம் அறிந்தது. இந்த 3 திவ்யஸ்தலங்களையும் தனது பாசுரங்களால் தேசிகன் பெருமைப்படுத்தினார் என்றால் மிகையாகாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஓய்வில்லாமல் இத்தனை கிரந்தங்களை இயற்ற காரணமாக இருந்தது அவருக்கு அந்த கருடன் அருளிய அந்த ஹயக்ரீவ மந்திரம்தான். அந்த கருட பகவான அதோ இப்போது அந்த கொடியை இப்போது அங்கே ஏற்ற உள்ளார்கள். அதை நாம் இப்போது தரிசிக்க காத்து கொண்டிருக்கிறோம். பறவையேறும் பரம்பொருளா இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் குறிப்பிட்டிருப்பது கூட இதோ இந்த கருடாழ்வாரைத்தான். ஏனெனில் பறவைகளுக்கெல்லாம் அரசன் அல்லவா கருடாழ்வார். ஆகவே பறவை என்றாலே அது கருடனைத்தான் குறிக்கும். அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனத்தினுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் பெருமான். நினைந்து என்னுள்ளே நின்று நெக்குக் கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தேன், சிரமம் தீர்ந்திருந்தேன், நேமி நெடியேனே என்று பெரியாழ்வார் பூஜித்தது இந்த கருடாழ்வாரின் மீது எழுந்தருளிருக்கும் பகவானை.
శ్రీమన్నారాయణ ఆజ్ఞాకృత నిత్యవాసం సకల కళ్యాణ గుణావాసం శారదాంబుద పార్ద సుధాకర ముక్తాహార స్ఫటిక కాంతి కమనీయ గాత్రం కమలదల నేత్రం జాంబో నదాంబర పరివృతం దృఢవ్రతం భృగ్గద్రేకస్య పమరీచ ప్రముఖ యోగి పుంగవ సేవితం నిగమాగమ మూలదైవతం నిజ చరణ సరసిజ వినయ జగదుదయకర కుశేషయం శృతి స్మృతి పురాణోదిత వైభవాతిశయం శ్రీపతి ధ్యాన ఆవాహన సమారాధన స్థాపన ప్రతిష్ఠా సంప్రోక్షణ మహోత్సవ కర్మనిష్ట శిష్ట భూచర ప్రవర సరోరహ దివాకరం హరితత్వ సుధారసపాన జనిత హర్ష పరవశ దివ్య పపుషం పురాణ పురుషం వక్షస్థల విరాజమాన ఖనక యజ్ఞోపవేతం దక్ష ప్రముఖ నవ బ్రహ్మా సమేతం విష్ణు కళావతరణం కృష్ణమృగవాహనం సత్వగుణ ప్రదానం సకల జగన్నిదానం కుందమందహాసం కోమలాభ్యాస భాసం తిలకుసుమ సునాసం కలికలుష నిరాశం శ్రీశాస్త్రతామరస పుష్పరశ షట్పదాయమాన మానసం శ్రీవైఖానసం సాష్టాంగమేవ మమ సంపత్ప్రదే సాంప్రదమహం అభివాదయామి అభివాదయామి. ఓం శ్రీమత్సుధావార్తి సుధాగ్నినాథపాదారవిందార్చన తత్పర శ్రీః సమేన తేజో వినతాత్మజోసౌ ఖగేశ్వరో నశ్వమాతనోతు సువర్ణవర్ణో భుజగోపవీతి నాగాంతకో విష్ణురథస్వరన్నః ప్రహ్లాదమద్భాగవతాగ్రగణ్య ఖగేశ్వరో నశ్వమాతనోతు సుదీర్ఘనాసా పుటచారువక్త్ర ప్రసన్న నేత్రాంబుజకాంతిరమ్యః అనన్య సాధారణ విక్రమాద్య ఖగేశ్వరో నశ్వమాతనోతు సర్వీకరేంద్రాభరణాంచితాంగో మనోజ్ఞ సౌవర్ణ కిరీటధారీ మహానుభావో భగవత్ప్రసన్న ఖగేశ్వరో నశ్వమాతనోతు ముఖ్యాభర సిద్ధ సాధ్య గంధర్వ విద్యాధరమాననీయః సుధా సముద్ధారణ కార్యకర్తా ఖగేశ్వరో నశ్వమాతనోతు సంపన్నమతి ప్రసన్నో లక్ష్మీ కటాక్షాంచిత పుణ్యమూర్తిః హరిప్రియో వైష్ణవ ధర్మ వేదే ఖగేశ్వరో నశ్వమాతనోతు ధర్మ ప్రసన్న ప్రహితాత్మ శౌర్యో జగద్ధితానంద గుణాంబురాశిః స్వకక్షరిక్షోభితరిక్తదాంత ఖగేశ్వరో నశ్వమాతనోతు సార్క్ష్యో గుణాఢ్యో అతిబల కృపాలః సత్యవ్రతః కామచరో మనోజ్ఞః శృతి స్మృతి జ్ఞాన గురు సతాం సః ఖగేశ్వరో నశ్వమాతనోతు తం సువర్ణ సదృశ ప్రభం దీర్ఘబాహుం బృహస్కందం వందే నాగాంగభూషణం అఖిల జగత వృద్ధిరస్తు గరుడం గరుడం వ్యలదం వ్యలదం గజవాహనం గజవాహనం కేతురగం కేతురగం వృత్తమడే వృత్తమడే చంజ పృథుగ పృథుగ ప్రమద ప్రమద గ్రహభు గ్రహభు గ్రహ సంగ్రహ సంత్రై లీలపడే లీలపడే పంకో పంకో మర్తల మర్తల వికసిత వికసిత గరుడం గరుడం నాగపక్షిరజ ప్రభూతల విష్ణు భార మనోహరాయ భుజగనాశక భేరితరం స్చర గరుడతాళమిదం మహతే తద్గరుడతాళమిదం మహతే మండల కండ విభ్రమ వీషభక్షజ వైనజం తాళకాహల తాళ భేదన భేరికానుక భోజనం గంధమండల కుండలీశ్వర వీష కుండల మండలం కంగలోదర బంధ బంధుర కుందరోరక భూషణం గండమండల చండితాహల వేరికాహల డంబరం శంఖ శృంగ మృదంగ సంగమ గరుడ తాళమిదం మహదే గరుడతాళమిదం మహదే నాగంగళాభరణ నాగంగళాభరణ నాగంగళో భుజగదం మయ సర్పస్య సర్పభుజ సర్పస్య సర్పమశనం కంకణం
பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் எண்ணற்ற சீனிவாசர் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம்தான். ஆனால் நமது திருமலை பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த வாகன சேவைகளை தரிசிக்க எங்கிருந்தோ உலகத்தின் எத்தனை கோடிகளில் இருந்தாவது ஓடோடி வருவார்கள் பக்தர்கள். இந்த உற்சவத்தை சேவிப்பதன் மூலம் தங்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு விடுவு ஏற்படும் என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆகவேதான் இந்த உற்சவத்தை தரிசித்து புண்ணியம் பெற திருமலையில் அனைவரும் ஓடி வருவதாக புராணங்கள் சொல்கின்றன. பக்தர்களே, அந்த சேவிக்கும் போது அவர்கள் தங்கள் துயரங்களிலிருந்து விடுகிறார்களாம். அதே போல அந்த கருடன் இது இப்போது ஏற்றப்படுவது கருட கொடி. இனி 5ஆம் நாள் இரவு கருட வாகனத்திலேயே பெருமாள் எழுந்தருள் உள்ளார். அப்போது தன் மீது ஆரோகணித்து இருக்கும் பெருமாளை சேவிக்கும் அந்த பூலோக மாந்தர்கள் அனைவருக்கும் அருள் புரியும்படி வரம் கேட்டு பெற்றாராம் கருடாழ்வார். பக்தர்களே, மேல்லோகத்திலிருந்து பகவான் இறங்கி வரும்போது அவன் அந்த கிரீடாசலத்தையே கொண்டு வந்து எம்பெருமனுக்காக இந்த திருமலையில் தந்ததாக வெங்கடேச புராணம் கூறுகிறது. இந்த கருட கொடியை ஏற்றிய பின்பே உற்சவத்தை தொடங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த துவஜாரோகண கைங்கரியத்தை தான் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 9 நாட்களும் கருடாழ்வார் அந்த துவஜஸ்தம்பத்தின் மீது வீற்றிருந்தபடியே எம்பெருமானுக்கு நடக்கும் அந்த பிரம்மோற்சவம் மங்களகரமாக நடைபெற கண்காணித்துக் கொண்டே இருப்பாராம். 9ஆம் நாள் இரவு இந்த கருடக்கொடியை இறக்கி உற்சவத்தை நிறைவு செய்வார்கள். பக்தர்களே, அந்த கருடாழ்வாரின் முக்கியத்துவத்தை பார்த்தீர்களா? சப்தகிரி வாசன் நம் எம்பெருமான் விருஷாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி என்ற இந்த 7 மலைகளையும் கடந்து ஆனந்த நிலையிற்குள் நுழைந்துதான் மூலமூர்த்தியான அந்த சீனிவாச பெருமானை தரிசிக்க முடியும். ஆனால் அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமியோ இதோ அந்த கருடாழ்வாருக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி நடைபெறுகிறது. இந்த கற்பூர மங்கள ஹாரத்தி நடைபெற்றதும் அந்த கருட கொடியை அந்த துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஏற்றுவதற்கு அதோ தயாராக இருக்கிறார் அர்ச்சக பெருமக்கள். பக்தர்களே, நாமும் இந்த மெய்சிலிர்க்கும் அனுபவத்தை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் மூலமாக பெற்றோம். मंत्रार्था सत्या सफला संस्कृति भवन्तो महान्तो देवदेवस्य भगवतो नारायणस्य त्रिपतेः पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री शेषाचल निवासिनः श्री भूमि नीला समेत श्री श्रीनिवास स्वामिनः प्रीत्यर्थं सर्वलोकहितार्थं करिष्यमाणः नवदिन ध्वजारोहण महोत्सव आरंभकाल आरंभ मुहूर्त सुमुहूर्तो महान्तो आरंभकाले एतत् लग्नापेक्षया आदित्यादि नवानां ग्रहाणां अत्यंत आनुकूल्यं भूयादिति भवन्तो महान्तो आरोहण मुहूर्तकाले संवत्सर आयन ऋतु मास पक्ष तिथि वार नक्षत्र योग करण लग्न होरात्रे कर्ण नवांसा द्वादशांश दिशांश त्रिंशदशांशकाः निरंतरम अनुकूला शुभा शोभना सर्वे ग्रहाः शुभ नक्षत्र शुभ एकादस्थान परदा वरदा सुप्रसन्न सुमुहूर्तो भूयादिति भवन्तो महान्तो तथास्तु वैखान शास्त्रोक्त मार्गेण क्रियमाणेन ध्वजारोहण कर्मणि मंत्रलोभे तंत्रलोभे क्रियालोभे द्रव्यलोभे नियमलोभे श्रद्धालोभे काल विपर्यासे कर्म विपर्यासे सर्वं यदा शास्त्रानुष्ठितं भूयादिति भवन्तो महान्तो तथास्तु धार्मिको विजयी भवतो तथास्तु निरुपद्रवोस्तु तथास्तु सुखिनो भवन्तु तथास्तु परिपालयन्ता न्यायेन मार्गेण महिमनीषाः वो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु गरुत्मान् त्रिदेवो गायत्रं चक्षुर्षो महात्मादेव्यं बृहद्रतन्तरे पक्षो यज्ञायज्ञं पुरुषं चन्दारुष्यङ्गानिष्ठिया हविष्मान् देवो
विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते वो बृहस्पतिः तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि ओजोबलायास्य मृदाय शम्भो पजस्य जो नो पतयन्नहि पुंसि तन्नोध्वज प्रचोदयात् ओजो बलाय विद्महे अच्युत्प्रजाय धीमहि तन्नोध्वज प्रचोदयात् பக்தர்களே, எம்பெருமானின் இந்த பிரம்மோற்சவத்தின் ஆரம்பமாக இதோ இப்போது இந்த துவஜாரோகண வைபவத்தை நாம் தரிசித்தோம். அதோ அந்த கருடனின் அழகான அந்த கருடப்படம் அந்த கொடியில் இருக்க, அந்த கொடி எத்தனை கம்பீரமாக பறக்கிறது பாருங்கள். இந்த 9 நாட்களும் இதோ இந்த கருட படத்தில் இருந்து கொண்டே கருடாழ்வார் இந்த உற்சவத்தை கண்காணிப்பதாக ஒரு ஐதீகம். பக்தர்களே, இதோ இன்று இரவு எம்பெருமான் பெரிய சேஷ வாகனம் என்கிற 7 தலைகள் உள்ள ஆதிசேஷ அதன் மீது எழுந்தருள இருக்கிறார். அதன் பின்பு நாளை சிறிய சேஷ வாகனம். இப்போது இங்கிருந்து விடைபெறுவது உங்களிடமிருந்து டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. అత్యంత వైభవంగా వైఖానస
பக்தர்களே, இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி மூலமாக இந்த துவஜாரோகணம் என்கிற அற்புதமான நிகழ்வை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. சேஷகிரி வாசா, கருடகிரி வாசா என்று அந்த கருடாழ்வாரை அங்கே எழுந்தருளிருக்கும் எம்பெருமானையும் இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத, சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. அகம் தூரதஸ்தே பதாம்போ ஜயுக்ம, பிரணாமே சயாக்கத்திய சேவாம் கரோமி. சக்ருத்சே வயா நித்ய சேவா பலந்த்வம், பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா. அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் வீதாங்கரே, ஷமஸ்வத்வம் ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே என்று இந்த நிகழ்வின் போது ஏதாவது மந்திரலோபமோ கிரியாலாபமோ எது ஏற்பட்டிருந்தாலும் அதற்காக க்ஷமாபணம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானை இந்த 9 நாட்களும் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் எந்தவிதமான தடங்கலுமின்றி நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானையும் அந்த கருடாழ்வாரையும் ஒரு சேர வேண்டிக் கொள்வோம். அதோ அந்த கருடக் கொடி எத்தனை கம்பீரமாக நமக்கு காட்சியளிக்கிறது. அந்த கருடாழ்வார் நிச்சயமாக நமக்கு இந்த புண்ணியத்தை தருவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். சர்வாவய சௌந்தர்ய சம்பதா சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீ தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். மங்களா சாசனப்பரேர் மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரைகி சத்கிருதாயாஸ்து மங்களம் என்று எம்பெருமானுக்கும் அதோ அந்த கருட பகவானுக்கும் சேர்த்து நாம் மங்களம் பாடுவோம். இதோ கலந்து கொண்ட அதிகாரிகள் அனைவருக்கும் அந்த கற்பூர ஹாரத்திக்கான அந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. பக்தர்களே, நாமும் இருந்த இடத்திலிருந்தே அந்த கற்பூர ஹாரத்தியை நமது கரங்களால் இங்கிருந்தே சேவித்து நாமும் அந்த புண்ணியத்தில் பங்கு பெறுவோம். கோவிந்தனை மனதிலே தியானித்துக் கொள்வோம். ஹரிநாமத்தை மனதிலே தியானித்துக் கொண்டு இதோ இந்த துவஜாரோகண கைங்கரியத்தை நாம் ஆனந்தமாக சேவித்தோம். இன்றிரவு எம்பெருமானை பெரிய சேஷவாகனம் எனும் அந்த ஆதிசேஷனின் மேல் நாம் தரிசிக்க உள்ளோம். எப்போதுமே நித்திய சூரிகளில் முதன்மையானவர் கருடாழ்வார் என்றால் கைங்கரியத்தில் முதன்மையானவர் யார் என்றால் ஆதிசேஷன். ஆதி என்றால் முதன்மை, சேஷன் என்றால் பணிவிடை பண்ணுபவர். ஆக மொத்தத்தில் இதோ இந்த வாகன சேவையிலும் அவரே முதல் வாகனமாக வந்து இப்போது நமக்கு எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இன்றிரவு நமக்கெல்லாம் தரிசனம் தர உள்ளார். ஆகவே அவரையும் மனதிலே தியானித்துக் கொண்டு இதோ இப்போது அந்த திவ்யமான பிரசாதம் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. அதை இப்போது நாம் தரிசித்தோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ